2 கொரிந்தியர் 3:16, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போம் என்ற ஒரு வார்த்தை கொரிந்தியர் சபைக்கு எழுதியிருக்கிறாங்க. முக்காடுனா என்னதுங்க? தலையை முகத்தை மறைக்கிற ஒரு திரை. முக்காடுன்னா அதுதான். சரி, முக்காடு எதுக்காக போடுகிறோம்? நியூஸில் வந்து மாட்டிக்கிறாங்க, அவங்கள கூட்டின்னு போகும்போது என்ன பண்ணுவாங்க? எதுக்காக போடுவாங்க? வெட்கத்தை மறைக்க என்ன போட்டுருவோம்? முக்காடு போடுவோம். பயத்தின் காரணமாய் முக்காடு போடுவோம். மறைக்கும் திரை, மூடும் துணி, இது எல்லாமே எதுக்காக? முக்காடு உலகப்பூர்வமாய் உடல் ரீதியாய் நம்ம செய்கிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறார் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போகும். அப்போ ஒரு முக்காடோடு தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் சரீரப்புறமாய் போடுகிற முக்காடு. ஆனால் ஏதோ ஒரு முக்காடு நம்ம மேலே இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றார்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போகும். அல்லேலூயா. 2 முக்காடு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்காடு வெளிப்புறமான முக்காடு, 2வது முக்காடு இருதயத்தின் முக்காடு. என்னதுங்க? வெளிப்புறமான முக்காடு தான் இப்போ நம்ம எல்லாமே பேசணும். எது? ஒரு துணியோ ஒரு திரையோ வைத்து நம்மை மறைத்து கொள்வது எது? வெளிப்புறமான முக்காடு. 2வது முக்காடு எதுங்க? இருதயத்தின் முக்காடு. அந்த முக்காடு தான் ஆவிக்குரிய முக்காடு. அல்லேலூயா. இது உடலில் போடுகிற ஒரு முக்காடு, வெளிப்புறமான முக்காடு. இருதயத்தின் முக்காடு ஆவிக்குரிய முக்காடாக நம்ம பார்க்கிறோம். அந்த 2வது சாப்டருக்கு தான் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:64-65 2 வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனுஷன் யார் என்று கேட்டாள். அவர்தான் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஈசாக்கு வரான் தெரிஞ்ச உடனே இவன் என்ன சொல்கிறான்? எஜமான் வரான்னு சொன்ன உடனே ரெபெக்காள் என்ன பண்ணுறான்? முக்காடு போடுறா. எது நிமித்தமாக? தாழ்மையை வெளிப்படுத்துகிறாள். அல்லேலூயா. இந்த முக்காடு எதை குறிக்கிறது? தாழ்மையும் அடக்கத்தையும் குறிக்கிற முக்காடு. எந்த முக்காடு? ரெபெக்காள் போடுகிறாள். அல்லேலூயா. ஆளுங்கிட்ட கேட்குறா, யார் வர்றது? எஜமான். அப்போ ஆலயத்தில் யாருக்காக நம்ம போடுறோம்? எஜமானுக்காக போடுறோம். பாஸ்டருக்காக அறக்குறை முக்காடு அல்ல, தாழ்மையின் உருவமாய். அல்லேலூயா. அடக்கத்தின் சூத்திரம் உருவமாய் தான் என்ன பண்ணுறோம்? அந்த முக்காடை அணிகிறோம். யாத்திராகமம் 34:32-35 வரைக்கும் வாசிங்களேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். வந்து ஏங்க முக்காடு போடணும் நீங்கள் சொல்லுங்கள்? அங்கே தாழ்மை கிடையாதுங்க. அவன் தேவனுடைய மகிமையை அவன் முகத்தில் வைத்திருக்கிறான். அந்த மகிமை யார் மேலே பட்டுதுன்னா மக்களால் அந்த மகிமையை பார்க்க முடியாது, தாங்க இயலாது. அல்லேலூயா. அப்போது பாதுகாப்பு நிமித்தமாக எதை அணிகிறான்? இந்த முக்காடு எதற்காக? ப்ரொடெக்ட் பண்ணுறான். அல்லேலூயா. அந்த மோசே அவர்களோடு பேசி முடிக்கும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். இங்கே போடுற முக்காடு ஏன்னா அவன் யார்கிட்ட பேசிட்டு வந்தான்? கர்த்தர்கிட்ட பேசிட்டு வந்தான். அவருடைய மகிமை யார் மேலே இருக்குது? இப்போது மோசேயுடைய முகம் முழுவதும் யாருடைய மகிமையால் நிரம்பி இருக்கு? கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கு. அவன் வந்து ஜனங்களோடு பேசும்பொழுது அந்த மகிமையை ஜனங்களால் பார்க்க தாங்க முடியாது. அப்போ என்ன போடுறான்? முக்காடு. தலையில் ஒரு திரையை போட்டுட்டு தான் பேசுகிறான். அல்லேலூயா. அப்பா கிட்ட போகும்போது திரையை அவுக்குறான், திருப்பி மக்கள்கிட்ட வரும்பொழுது திரையை போடுறான். இது எதை குறிக்கிற முக்காடு? பாதுகாப்பு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:11-5 வாசிங்க.
ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு சிறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. முக்காடு போடலன்னா யாரை கனவீனப்படுத்துறீங்க? என்னையா? யாரை கனவீனப்படுத்துகிறோம்? ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை தலையே கனவீனப்படுத்துகிறாள். எதனால்? அப்போ தொடர்ந்து வாசிங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை முக்காடிட்டு கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஒன்று முக்காடு போடு, இல்லைன்னா ஃபுல் ஷேவ் பண்ணி மொட்டை அடிச்சிக்கின்னு முக்காடு போட்டாகணும். அடுத்த வசனம், ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறார். 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு மகிமையாக இருக்கிறான்? கணவனுக்கு மகிமையாக யார் இருக்கா? ஸ்திரீ இருக்கிறபடியினால் அது இந்த ஸ்தோத்திரம் முக்காடு எதை குறிக்கிறது என்றால் கீழ்ப்படிதலையும் ஒழுங்கையும் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலும் ஒழுங்கையும் குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் 4வது வசனம் 3வது வசனம் தான் வாசிக்கும். 3வது வசனம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவின் தலையாக இருக்கிறாது என்று ஸ்திரீக்கு புருஷன். இப்போது புருஷனுக்கு யார் தலையாக இருக்கிறாரு? கிறிஸ்து ஆவியானவர் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஸ்திரீக்கு யார் தலையாக இருக்கிறா? புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போது சர்ச்சில் வரும்பொழுது, இல்லை நீங்கள் தனியாக ப்ரைவேட்டில் ஜெபம் பண்ணும்பொழுது தலையில் என்ன இருக்கணும்? உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன இருக்கணும் சொல்லுங்கள். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலும் ஆண்டவருடைய ஒழுங்கு என்னது? ஸ்திரீயானவள் தன் தலையை முக்காடு இட்டு ஜெபம் பண்ணுவது தேவனுடைய பிரமாணம். அல்லேலூயா. இது யாருடைய கட்டாயம் இல்லை, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட்டு முக்காடு எதை பார்த்தோம்? தாழ்மையை வெளிப்படுத்துகிறது, தாழ்மையும் அடக்கத்தையும் வெளிப்படுத்துவது. 2வது பாதுகாப்பை வெளிப்படுத்துவது, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாத போது மோசே முக்காடிட்டு கொண்டான வாசிக்கிறேன். அப்புறம் ஸ்திரீக சபைக்கு வரும்பொழுது முக்காட்டிட்டு கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது கீழ்ப்படையும் ஒழுங்கையும் குறிக்கிறது. அல்லேலூயா. எஸ்தர் 6:12-13 வாசிக்கிறோம். இங்கே ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் 2 பேருக்கும் கொஞ்சம் கோல்டு வார் போயின்னு இருக்குது. ராஜா சொல்கிறதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆமான் மொர்தெகாய்க்கு செய்து முடிச்சிட்டான். வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு சஞ்சலம் அதிகமாகிடுது, வெக்கம் அதிகமாகிடுது. எதை போட்டுன்னு வரான் வீட்டுக்கு? சொல்லுங்களேன். அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்ப வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ வைத்து போனான். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ஒரு வெட்கத்துக்காக தன்னை மறைத்து கொள்ள எதை போடுகிறான்? அப்போ முக்காடு ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் அல்ல. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் எல்லா பாயிண்ட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு இடத்துல எரேமியாவில் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் தண்ணியே இருக்காது. ராஜா சொல்வார், சிறு பிள்ளைகளை அழைத்து போய் தண்ணியை பிடிச்சினாங்க, தண்ணி வரல. அப்போ எதை போட்டுன்னு வருவாங்க? அவங்க தோல்விக்காக முக்காடிட்டு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. முக்காடு சாதாரண விஷயம் அல்லவே அல்ல. அல்லேலூயா. 2 முக்காடுகள், ஒன்று வெளிப்புறமான முக்காடு, 2வது இருதயத்தின் முக்காடு. அல்லேலூயா. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் எங்கே? ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியும். தலையில் போட்டு இல்லைன்னா முகத்தை மூடிக்கொள்ளுகிற ஒரு திரையாய் முக்காடு நம்ம இடுகிறோம். இதெல்லாம் வெளிப்புறமானது. அல்லேலூயா. இதன் அர்த்தம் என்னென்னா மனிதனுக்கான வெளிப்புறமான ஒரு அடையாளம். தாழ்மை, மரியாதை, ஒழுங்கு, கீழ்ப்படிதல், பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறோம், இல்லைன்னா அதை நம்ம வெளியில் காட்டுகிறோம். இது எதற்காக? வெளிப்புறமான ஒரு முக்காடு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை போடுங்க. 3:16 நம்ம என்ன படித்தோம்? அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அல்லேலூயா. எந்த முக்காடுன்னு நம்ம பார்க்க போகிறோம்? ஆவிக்குரிய முக்காடுகள் பார்க்க போகிறது. இருதயத்தின் முக்காடு, ஆவிக்குரிய முக்காடு. நம்முடைய விசுவாச மத்தியில் நிறைய பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த முக்காடெல்லாம் எப்போ எடுபட்டு போகும் அவர் சொல்கிறாருன்னா, கர்த்தரிடத்தில்
மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடுகள் எடுபட்டு போகும். 2 கொரிந்தியர் 3:14-18 வரைக்கும் ஒருத்தர் சவுண்டாக வாசிங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயகத்தினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நீக்கப்படுகிறது. நான் பழைய இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்பொழுது ஏசப்பா ப்ரீச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வரவங்கலாம் பைபிளை வாசிக்கும்போது எதை போட்டு வாசிப்பாங்க பார்த்துருக்குறீங்களா? முக்காடு போட்டு. இன்றைக்கும் நிறைய டினாமினேஷனில் அதெல்லாம் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. எதை போட்டு வாசிப்பாங்க? முக்காடு. ஏன்னா மோசேவின் அது என்ன போட்டிருக்கு? மோசேயின் ஆகமங்கள் இன்றைக்கும் வாசிக்கும்போது ஒரு பாரம்பரியம் நிறைய சபைகளில் உண்டு. அல்லேலூயா. போய் பார்த்தவங்களுக்கு நிறைய தெரியும். எதை போட்டு வாசிப்பாங்க? ஏன்னா அப்போ இருக்கிற மோசேவுடைய அதே மகிமையை மாதிரி இப்பயும் ஜனங்களால் காண முடியாதுன்னு அவங்க நம்பி அந்த பாரம்பரியத்தினால் எதை போட்டு வாசிப்பாங்க? முக்காடிட்டு தான் புல்பிட்டில் நின்று அதை வாசிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்தது வெளிப்புறமான முக்காடை பார்த்தோம். ஆனால் இருதயத்தில் ஒரு முக்காடு அவங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்கிற முக்காடு பாரம்பரியமான முக்காடு. எழுதிக்கொள்ளுங்க. என்ன ஃபஸ்ட்டு முக்காடு? பாரம்பரியமான முக்காடு. இது நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் இருதயத்தில் எதோடு இருக்கிறோம்? நம்ம செஞ்சால் தான் அடுத்தது அதை செய்யணும், இதை செய்தால் தான் அடுத்தது அதை செய்யணும்னு ஒரு பாரம்பரியமாய் நம்முடைய வாழ்க்கை வாழக்கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்தில் என்ன போடுது? மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அல்லேலூயா. இப்போது இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு முக்காடை நம்ம கலைந்தே ஆக வேண்டும். பாரம்பரியம் என்ற ஒரு முக்காடு. இருதயத்திலிருந்து முக்காடை கலைங்க, கர்த்தர் மகிமையான கிரிகளை செய்வார். அல்லேலூயா. பாரம்பரியத்தின் முக்காடுகள் கிழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு, எந்த முக்காடுனா இருதயத்தில் ஒரு பாரம்பரியம்னு ஒன்று வைத்திருப்பாங்கள்ல, அந்த முக்காடு எடுக்கப்படும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணுன்னா இருதயத்தில் இருக்கிற பாரம்பரியம் நீக்கப்படணும். அல்லேலூயா. இந்த பாரம்பரியம் எல்லாம் உடைக்கப்படணும். அல்லேலூயா. பாரம்பரியம் என்ற முக்காடு நீங்கும் பொழுது அடுத்த வசனத்தில் என்ன வருது? நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்கள் காணும். அல்லேலூயா. ஒரு முக்காடு போடும்பொழுது நம்ம முக்காடு இது மட்டும் நினைக்கிறோம். யூதர்களுடைய முக்காடு எப்படின்னா கண்ணை வரைக்கும் மறைக்கும், முகத்தையே மறைப்பாங்க. அல்லேலூயா. எந்த முக்காடு நீங்கள் போட்டுன்னு இருக்கிறீங்களோ இன்றைக்கி இருதயத்தில் தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியாது. இருதயத்தின் முக்காடு பிரிக்கும் பொழுது தான், கிழிக்கும் போது தான் யாருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க? சொல்லுங்களேன். கர்த்தருடைய மகிமை யாரெல்லாம் பார்க்கணுமோ பாரம்பரியத்தை இன்றைக்கி உடைச்சிருங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த பாக்கியம் கிடையாது. மோசே போவார், யோசுவா போவார், ஒருத்தராக போய் பேசிட்டு வந்து ஜனங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மகிமையை அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன பாக்கியம்னா இன்றைக்கி கண்ணை திறந்து அவரை பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இருதயத்தின் முக்காடை நீங்கள் என்றைக்கு வெளியில் எடுக்கிறீங்களோ அவருடைய மகிமையை கண்கள் காணும். அல்லேலூயா. அவருடைய அற்புதத்தை கண்கள் காணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியில் நம்ம படித்தேன் நான். ஒரு ராஜா அவர் ரூம்குள்ளே இருக்கிறாரு, கண்ணாடி வழியாக தோட்டத்தை பார்க்குறாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு திட்டுறாரு, எதுவுமே சரியாக வளரல, எல்லாம் மங்கி போயிருக்கு, எல்லாம் வாடி போயிருக்கு, என்ன நீ பண்ணுற, எல்லாம் திட்டி எல்லாம் முடிச்சிட்டாரு. அவன் போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வெளியிலேருந்து தூசியை துடைக்கிறான், எல்லாத்தையும் நல்லா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே தோட்டம் எதுனா தேவனுடைய மகிமை. இன்றைக்கி மகிமை ஏன் நம்ம கண்ணு திரையை வைத்து மறைக்குது? அல்லேலூயா.
கண்ணாடி தான் இருதயம், தூசி தான் நம்முடைய இருதயத்தின் முக்காடு. அல்லேலூயா. தூசியை துடைக்கும் பொழுது அந்த கண்ணாடி வழியாய் அவருடைய மகிமையை நம்ம முகமுகமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேங்க, தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணுன்னா இருதயத்தில் இருக்கிற பாரம்பரியம் உடைக்கப்பட்டே ஆக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை போல மோசேவுக்காக நம்ம வெயிட் பண்ண நாட்கள் போதும். அதனால தானே அந்த வசனம் என்ன சொல்லுது? மோசேவின் ஆகமங்களை வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அல்லேலூயா. பாரம்பரியம் என்ற ஒரு முக்காடு இன்றைக்கு கிழிக்கும் பொழுது, அதை நீங்கள் அகற்றும் பொழுது கர்த்தருடைய மகிமையை கண்கள் காணுகிற நாட்களுக்குள்ளாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது எழுதிங்க, 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன முக்காடுன்னு நான் சொல்ல பாருங்க. மகிமையை நம்ம இருதயத்தில் பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய இருதயத்தின் முக்காடு. இங்கே என்னதுன்னா அந்த 2வது வசனம் வாசிங்க, 4:2 வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருக்கும் மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து, அண்டர்லைன் பண்ணிங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்கள். நீங்களே போயிட்டு அதெல்லாம் பைபிளில் தேடி பாருங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை இன்றைக்கு அந்த முக்காடை நம்ம வெறுத்தாக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு மீனிங் நிறைய வருது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பாவத்தை வெறுத்து. அல்லேலூயா. எதை வெறுக்கணும்? பாவத்தை வெறுக்கிற முக்காடு. அந்த பாவத்தின் முக்காடை இன்றைக்கி எடுத்தே ஆகணும். அல்லேலூயா. எடுத்தீங்கன்னா இருதயத்தில் அவருடைய மகிமை வெளிப்படும், இருதயத்தில் அவருடைய ஒளி பிரகாசிக்கும். அல்லேலூயா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிற ஒரு முக்காடாய் நம்முடைய முக்காடு இருக்கணும். 2வது, அதுக்கு அடுத்தது தந்திரமாய் நடவாமல். இந்த முக்காடும் அல்லேலூயா. தந்திரம் என்ற ஒரு முக்காடு நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியில் போகணும். தந்திரம்னா என்ன தெரியும்? தந்திரம்னா என்னது? தந்திரத்துடைய அடுத்த மீனிங் என்ன சொல்லியிருக்கேன் நான்? தந்திரம்னா சர்பம். அல்லேலூயா. சர்பத்துக்கு ஏதுவான காரியங்கள். தந்திரம்னா நம்ம உலகத்தின் பூர்வமாக நிறைய விளக்கங்களை கொடுக்கலாம். தந்திரமாய் யோசிப்பது, தந்திரமாய் நடப்பது, தந்திரமாய் இருக்கிற எல்லா காரியங்களை நடவாமல். இருதயத்தில் எத்தனை தந்திரங்களை பண்ணுகிறோமோ, ஏமாற்றுதல், அல்லேலூயா, புறங்கூறுதல், இந்த எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து அந்த முக்காடு கலைந்தே ஆக வேண்டும். 3வது என்ன சொல்லியிருக்கு? தேவ வசனத்தை புரட்டாமல். தேவ வசனம் எந்தெந்த இருதயத்தில் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த முக்காடு இன்றைக்கு களையப்பட வேண்டும். இந்த 3ம் ரொம்ப முக்கியம். அந்தகாரத்தின் அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், தந்திரத்தில் நடக்கக்கூடாது. 3வது, வேத வசனத்தை புரட்டக்கூடாது. இந்த 3 முக்காடுகள் எந்த விசுவாசியின் இருதயத்தில் இருக்கோ அவங்க தேவ மகிமையை காண முடியாது. அதனால தான் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 6வது வசனத்தில், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எந்த இருதயத்தில் பிரகாசிப்பார்னா, இந்த 2வது வசனத்தில் 3 விஷயத்தின் 3 முக்காடுகள் களையப்படும் பொழுது உங்கள் இருதயத்தில் அவர் பிரகாசிப்பார். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள், பாவத்தின் முக்காடை நான் தூக்கி போட்டுருவேன். சிலர் தெரிந்து செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், சிலர் மறைமுகமாக செய்கிறோம். பாவம் 3 வகையாக இருக்குது. அல்லேலூயா. தெரிந்து தெரியாமல், சிலது மறைமுகமாய். அல்லேலூயா. எவனும் பார்க்க. அல்லேலூயா. அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பாவத்தை வெறுத்தே இருதயத்தில் ஒளி பிரகாசித்தாகவே வேண்டும். அல்லேலூயா. மறைமுகமாக நீ செய்கிற எல்லா பாவம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை
வெறுத்து. அல்லேலூயா. எப்போ நீங்கள் வெறுக்கிறீங்களோ, வெறுப்புனா என்னென்னா அந்த முக்காடை என்னைக்கு தூக்கி போடுகிறீங்களோ அன்னைக்கு இருதயத்தில் ஒளியை வீச பண்ணுவா. இருதயத்தில் உங்கள் தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது, யாரையும் கவுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. தந்திரமான காரியங்கள் விசுவாச மக்கள் மத்தியில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தந்திரமான காரியங்கள் நம்ம மத்தியில் ஏமாத்துதல், பொய் சொல்லுதல், புறம் கூறுதல் எதுவுமே யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த வழியில் நடக்கவே கூடாது. தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்திற்கு சத்தியமாய் நடக்கணும். இன்றைக்கி ஒரு போதகர் இதை செய்தி கொடுத்தாருன்னு டக்குன்னு மாற்றிக்கூடாது. வேதத்தில் பார்க்கணும், வேதத்தில் போட்டிருக்கா. அல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுகிற எல்லா பிரசங்கமும் வேதத்தின் அடிப்படையிலாக இருக்கான்னு ஆராய்ந்து அறியணும். உண்மையா இல்லையா? இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தவொடனே நீ போயிட்டு கலரிங் அடிச்சுன்னு வந்துடக்கூடாது. எது உண்மை எது பொய்ன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அந்த முக்காடுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆண்களை குறித்து சொல்லும்போது பெரிய முடியை வளர்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எதை வளர்க்கக்கூடாது? அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதில் என்ன போட்டிருக்கு? ஆண்களை குறித்தும் இருக்குது. ஆலயத்துக்கு வரும்போது பரட்ட தலையாக வரக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி சபையில் எப்படி வேணால் நான் வைக்க மாட்டேன், கரெக்டாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒழுங்கும் கிரமமாய் தான் அந்த கடைசி வசனம் எப்படி முடியும்? ஒழுங்கும் கிரமமாய் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று இருக்கும். அல்லேலூயா. இவங்க முக்காடு போடணுன்னா இவங்க என்ன பண்ணணும்? முடிய கரெக்டாக வைத்தணும். அங்கே 4 கோடு, பரட்டத்தலை, குருவி பறக்கிற மாதிரி சர்ச்சில் இருக்க கூடாது. அல்லேலூயா. அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல. தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடவே கூடாது. நம்முடைய முக்காடுகள் எல்லாம் இன்றைக்கி கிழிக்கப்படணும். அல்லேலூயா. பாவத்தின் முக்காடு வெளியில் போகணும். ரெண்டாவது, தந்திரமாய் நடக்கிற முக்காடை கிழிக்கணும். மூன்றாவது, தேவ வசனத்தை புரட்டுவது. அல்லேலூயா. இதை பேசுனா அதை பேசுது. வசனத்தை வச்சே கேம் விளாட்றது பார்த்துருக்கீங்களா? இதை பேசுனா அவங்க அதை பேசுவாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அந்த வசனம் இதை சொல்லியிருக்கு. தேவனுடைய வசனத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் சொல்கிறார், அந்த ஊழியக்காரர் சொல்கிறேன், அவர் இயேசு கிடையாது. திரும்ப நான் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரனும் இயேசு கிடையாது. அல்லேலூயா. யாரும் ஆவியானவர் கிடையாது. இந்த வேதம் மட்டும்தான் சத்தியம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை யார் சத்தியமாக போதிக்கிறாங்களோ, நான் உண்மையாக சொல்கிறேங்க, அவங்க செய்தியை நீங்கள் கேளுங்க. நான் வேணானே சொல்லலை. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதனைகளை நீங்கள் கேளுங்க. சத்தியத்தை புரட்டுகிற எந்த விஷயத்தையும் காதில் போடாதீங்க. உங்களை அவங்க தின்ன ஆரம்பிச்சிருவாங்க. 3 முக்காடுகளும் கிழிக்கப்படும் பொழுது, இல்லைனா எடுக்கப்படும் பொழுது, அந்த 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு அவர் பிரகாசிக்கணும்னா உள்ளே இருக்கிற ஸ்தோத்திரம், பாரம்பரியம் என்ற ஒரு முக்காடு, பாவம் என்ற ஒரு முக்காடு, தந்திரம் என்ற ஒரு முக்காடு, வேத வசனத்தை புரட்டுகிற என்ற முக்காடுகள்லாம் இன்றைக்கி வெளியில் எடுத்து போடும் பொழுது தான். அதனால தான் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்பட்டு போம். இன்றைக்கு தேவ மகிமையை நீங்கள் பார்க்கணும், தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் கையில் பார்க்கணுன்னா எந்த முக்காடு வெளியில் போயிடணும் சொல்லுங்கள்? இருதயத்தில் இருக்கிற எல்லா முக்காடை இன்றைக்கி களைய போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வெளிப்புறமாக நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் உட்புறமான இருதயத்தின் ஆவிக்குரிய முக்காடோடு இன்றைக்கு எந்த விசுவாச குடும்பங்கள் இருக்கோ வளர்ச்சி பெறவே பெறாது. ஏசாயா 25:6-8 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 25. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. அவர் எல்லார் மேலே இருக்க முக்காடை நீக்குவார். மகிமையை நேராக நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது, 7வது வசனம், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளில் மூடிக்கொண்டிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார். ஆனால் அங்கே என்ன வசனம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்கள் மேலே இருக்கிற எல்லா முக்காட்டையும் அவரே நீக்கி போடுவார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில்
என்றும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமையை கண்கள் காணும். நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறது, அப்பா அற்புதத்தை நான் கண்களில் நேராக பார்க்கணும்ப்பா. என் கண்ணு மூடுறதுக்குள்ளே ஒரு செத்த பணம் எழும்பி நிற்கிறத நான் பார்க்கணும். அல்லேலூயா. லாசருவை நீங்கள் எழுப்புனது உண்மை தானே? எங்கள் கண் எதிர்க்க அதை நாங்கள் பார்க்கணும். எங்கள் நூற்றாண்டு, எங்கள் ஜென்ரேஷன் அதை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த அற்புதங்களை பார்க்காம நான் கண்ணு மூடவே கூடாதுப்பா. அந்த அற்புதங்களை, அந்த மகிமையை பார்க்கணும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா முக்காடை நாங்கள் எடுத்து போடணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம், நம்ம இன்றைய நாளில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உறுதியோடு விசுவாசத்தோடு கலந்து செல்ல போகிறோம். இருதயத்தின் முக்காடுகள் அகற்றப்பட வேண்டும். பாரம்பரியம் என்ற ஒரு முக்காடு இன்றைக்கு கிழிக்கப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசரிப்பின் நாள், ஓய்வு நாள், அவருடைய பாதத்தில் மட்டும்தான் இருப்பேன். அல்லேலூயா. எந்த பாரம்பரியம் என்னை பிரிக்கவே கூடாது என்ற அந்த முக்காடை எடுத்து போடும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. அவருடைய கண்களில் ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்களில் ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஒளி வீச பண்ண செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இருதயத்தின் முக்காடு. தேவனை உணர முடியாத நிலை, சத்தியம் கேட்டும் புரியாத நிலை. அல்லேலூயா. தேவனை இருதயத்தில் அந்த முக்காடு இருந்ததுன்னா தேவனை உணரவே, ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. எதை? ஏசப்பாவை ஃபீலே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த முக்காடு உங்களை மூடிக்கொண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு முக்காடு மனிதர்களுக்கு வெளிப்புறமான அடையாளமாக இருக்கும். ஆனால் இந்த முக்காடு தேவனை உணர முடியாத ஒரு நிலையில் தள்ளி கொண்டே போகும். அல்லேலூயா. 2 முக்காடுகள் பார்த்தோம். அல்லேலூயா. ஒன்று வெளிப்புறமான, 2வது இருதயத்தின் முக்காடு, அது ஆவிக்குரிய முக்காடு. அல்லேலூயா. முக்காடு போடப்பட்ட முகம் மனிதனை மறைக்கும், முக்காடு போடப்பட்ட இருதயம் தேவனை மறைக்கும். அல்லேலூயா. முக்காடு போடப்பட்ட முகம் எதை மறைக்கும்? மனிதனை மறைக்கும். ஆனால் முக்காடு போடப்பட்ட இருதயம் யாரை மறைக்கும்? தெய்வத்தையே மறைக்கும். அல்லேலூயா. இருதயத்தில் இன்றைக்கி எல்லா முக்காடையும் எடுத்து போட போகிறோம். எத்தனை பேர் இதை உறுதியாக இன்றைக்கி பற்றி கொள்ள போகிறோம்? அல்லேலூயா. அப்பா, என் இருதயத்தை மூடிக்கொண்டிருக்கிற உம்மை பார்க்க, உம்முடைய மகிமை காண முடியாமல் தவிக்கிற என்னுடைய ஸ்தோத்திரம் எல்லா முக்காடுகளை இன்றைக்கு நான் களைய போகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கும் மரியாதையும் ஸ்தோத்திரம் கொடுத்து நம்ம வெளிப்புறமாக எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் தெய்வத்திற்குரிய காரியங்களில் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் ஒழுங்கினமாக யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் விசுவாச குடும்பங்கள் இருக்கிறோமோ இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம்.